My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி செகண்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னைக்கு 24ஆம் தேதி செப்டம்பர் 24ஆம் தேதி ஆஸ் பர் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அவங்களுடைய ஷெட்யூல் அடிப்படையில் இன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரணும். இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டாலையும் சில முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடுனுடைய ரிசல்ட் தான். எப்போ சார் வரும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக தமிழ்நாடுனுடைய ஷெட்யூல்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டுங்கிறது 24/9/2025 டைம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ செகண்ட் ரவுண்ட்லையும் அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஒன்ஸ் த லிங்க் இஸ் எனேபிள்ட் யூ கேன் பே த டியூஷன் ஃபீஸ் அண்ட் டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர். புதுசாக எனக்கு சீட் கிடைக்குது, ஃப்ரெஷர், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சீட் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கல, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில் எனக்கு சீட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸை பே பண்ணிக்கலாம். ரீ அலாட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்த காலேஜுக்கு டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸுக்கும் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜினுடைய கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸ்லையும் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபீஸை விட செகண்ட் ரவுண்ட் காலேஜினுடைய ஃபீஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணணும். கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீபே பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், 4 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு இன்னைக்கு வந்துடும். 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எம்சிசி தரப்புலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சைலண்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரெசிக்னேஷன் ஃபெசிலிட்டி, ஆல் இண்டியா கோட்டாவினுடைய ரெசிக்னேஷன் ஃபெசிலிட்டி ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 29 செப்டம்பர். இந்த மாதம் செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ரெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த சீட்டில் இருந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணி கிடைக்கல, அல்லது ரீஅலாட்மெண்ட்டே ட்ரை பண்ணலை, இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை நீங்கள் எந்த விதமான ஃபீச்சரும் இல்லாமல் ரிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் சேராமல் விட்டாலும் சரி, அல்லது அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணாலும் சரி, 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு திரும்பி வராது. ஸோ ரெசிக்னேஷனை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இப்போதைக்கு எம்சிசி தரப்புலேருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எம்சிசியில் தேர்ட் ரவுண்டுக்குரிய ப்ராசஸ் அப்படிங்கிறதும் ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதா இந்த விஷயம், பிடபிள்யூடி போர்ட்டல் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் ஃபார் ரவுண்ட் 3. ஸோ ரவுண்ட் 3க்கு பிடபிள்யூடி போர்ட்டல் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த பிடபிள்யூடி போர்ட்டல் வந்து 4th அக்டோபர் 5 PM வரைக்கும் நமக்கு ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எம்சிசியினுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் உங்களுக்கு தெரியும். தேர்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணுறதுனா ரிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 29 செப்டம்பர். 29 செப்டம்பர்லேருந்து நமக்கு அக்டோபர் வரைக்கும் 5th அக்டோபர் வரைக்கும் நமக்கு தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிடபிள்யூடி போர்ட்டில் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி மேபி இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக கூட பார்க்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்குற நேரத்தில் ரிசல்ட்டும் கூடிய சீக்கிரத்தில் வந்துரும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவ்ல உங்களுக்கு எந்தெந்த மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் வந்துடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் வந்தவுடனே லைவ்ல உங்களுக்கு வந்து எந்தெந்த மார்க்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணுறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.